ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மந்த்லேருந்து ஆரி கிளாஸ் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு எனி டவுட் இருந்தாலும் அதை பற்றி கிளியராக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆரி கிளாஸை பற்றி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், பேசிக் மெட்டீரியல் வேணும் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். Zari thread, normal thread, silk thread, pencil, gum, cutter, tape, inch tape, scale, marker, sugar beads, normal stones, needle, beads கோக்குற needle, இன்னொன்று வந்து thread needle. துலிப் பிராண்ட் எடுத்திருக்கேன், இது லோக்கல் பிராண்ட். ஜரி thread எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கலாம். துலிப் பிராண்டு 14 0.5 நீடில் நம்பர் பார்த்துக்கோங்க. ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் ஒர்க்குக்காண்டி யூஸ் பண்ணுற நீடில் இது. த்ரெட்டை இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு கீழே எப்பொழுதுமே வச்சுக்கணும். எப்பொழுதுமே ஸ்டாண்டு கீழே தான் இருக்கணும் த்ரெட்டு. இது ரோலாகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 விரலுக்கும் நடுவில் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டு கீழே கை இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி தான் அப்படி மேலே இழுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற த்ரெடை தான் அப்படி மேலே இழுக்கணும். எப்பொழுதுமே நீடில் வந்து 90 டிகிரியில் தான் பார்த்து தான் அப்படி இருக்கணும். இப்படி தான் எடுக்கணும், இல்லைன்னா நூல் சிக்கிக்கும், வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த நீடிலோட கொக்கி வந்து எப்பொழுதுமே லெஃப்ட் சைடு, நம்ம ஒர்க் பண்ணும்போது லெஃப்ட் சைடு பார்த்து தான் இருக்கணும். பார்த்து தான் இருக்கணும், இப்படி தான் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்து தான் ஃபஸ்ட்டு த்ரெட்டை பிடிச்சி தான் மேலே இழுக்கணும். அப்படியே லூஸாக விடுங்க. நீடல். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே பிடிச்சி இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இன்னொரு த்ரெட்டை அப்படியே லூஸாக விடணும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி நீடில் கீழே வரப்ப ஒரு சுற்றி மேலே இழுக்கணும். கீழே நீடில் வரப்ப ஒரு சுற்றி
மேலே இழுக்கணும். நீடில் ஒரு குத்தி குத்தி ஒரு சுற்றி இழுக்கணும். நீடல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார இறக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் நாம் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி உள்ளார நீடல் இறக்கி கீழே ஒரு சுற்றி சுற்றி லைட்டாக திருப்பி எடுக்கணும் நீடல். இதே ஃபார்மேட்டு தான். நீடில் இப்படி கீழே குத்தி கீழே ஒரு சுற்றி சுற்றி நீடில் லைட்டாக திருப்பி எடுக்கணும். நம்ம சைடு திருப்பி எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ரவுண்டை பெருசாக இழுத்துட்டு கட் பண்ணிடுங்க. கீழே நீடலை விட்டு இழுத்துருங்க. பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீடில் இது வழியாக விட்டு மேலே கட் பண்ணோம் இல்லையா, அந்த அந்த த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுக்கணும். நாட் எப்படி போடுறதுன்னு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.